இன்னைக்கு காலையில ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். அதுக்கு பின்னாடி அவங்க கத்துக்கொண்ட விஷயம், ஷேர் பண்ண விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சின்ன ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம். அந்த பாக்ஸுக்குள்ள பெரிய கல்லெல்லாம் போட்டு அந்த பாக்ஸை கம்ப்ளீட்டா நினைச்சு கொள்ளுங்கன்றதான் டாஸ்க். சோ நிறைக்கிறாங்க. கம்ப்ளீட்டா இந்த பாக்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நினைச்சிட்டீங்களா? எஸ், நினைச்சிட்டோம். கெப்பே இல்லாத அளவு நினைச்சிட்டீங்களா? எஸ், கெப்பே இல்லாத அளவு நினைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சில சின்ன கற்களை கொண்டு வந்து அதுக்கு மேல நிறைக்கிறாங்க. கெப்பே இல்லாத அளவு நினைச்சிட்டீங்களா? எஸ், நினைச்சிட்டோம். கம்ப்ளீட்டா நினைச்சிட்டீங்களா? எஸ், கம்ப்ளீட்டா நினைச்சிட்டோம். இன்னும் முடியலங்க. சில தூசு கற்களை அல்லது மண்ணை கொண்டு வந்து நிறைக்கிறாங்க. நினைச்சிட்டீங்களா? எஸ். இன்னும் நினைச்சிட்டீங்களா? எஸ். கெப்பே இல்லாத நினைச்சிட்டீங்களா? எஸ். லைஃப் எப்பவுமே நாங்களும் எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டா இருக்கிறோம், ஃபுல்ஃபில்லான லைஃப் வாழ்றோம் நினைச்சுக்கொள்வோம். ஆனா என்னைக்குமே நாங்க முன்னேறதுக்கு, என்னைக்குமே நாங்க கத்துக்கொள்றதுக்கு, என்னைக்குமே எங்களோட லைஃப் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு, என்னைக்குமே சில நல்ல விடயங்களை செய்யறதுக்கு நிறைய கேப்ஸ் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே இருக்கு. இதுல நான் பிக் ஸ்டோன்ஸ போடக்கிட்ட நான் நினைச்சேன். இதுக்கு பிறகு இதுல ஒன்றுமே போடல, இதுல கொஞ்சம் தான் போடல. எந்த சரி ஹார்ட் ஒர்க் பண்ண அது கிடைக்கும். லைஃப் என்னைக்குமே ஒரு இடத்துல தங்கி வச்சிடக்கூடாது. இது போதும், இதுக்கு மேல என்ன இருக்குது என்று சொல்லி வச்சிடக்கூடாது. கொள்றது கொஞ்சம் விஷயம், தெரிஞ்சு கொள்ளாதது நிறைய விஷயம். என்னைக்குமே தங்கி நிற்கின்ற சிறு நீர் தடாகங்கள் போன்று இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்சோ, சின்ன ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துட்டோ நம்மளோட நிறம் மாறிடும், நம்மளோட வாசனை மாறிடும். நமக்கும் பிரயோசனம் இல்லாதவர்களாக, மக்களுக்கும் பிரயோசனம் இல்லாத மனிதர்களாக மாறிடுவோம். சிறு ஓடியாகத்தான் இருந்தாலுமே ஓடிக்கொண்டே இருப்போம். மக்களால் ரசிக்கப்படுவோம், மக்களுக்கு பயன்படுவோம், எங்களை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் பயன்படக்கூடிய மனிதர்களாக இருப்போம். கத்துக்கொள்றதுக்கு, வளர்ந்து கொள்றதுக்கு, முன்னேறதுக்கு, புதிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு என்னைக்குமே பின்னிக்க கூடாதுன்ற அருமையான மெசேஜ் கத்துக்கொண்டோம். கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எப்பெல்லாம் இல்லாம போயிடுச்சான்னு கேட்டேன். முதலாவதும் கேட்டேன், ரெண்டாவதும் கேட்டேன், மூணாவதும் கேட்டேன். எப்பவுமே நீங்க சொன்னீங்க எஸ், நிறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறந்துடாதீங்க, எங்களோட லைஃப்ல எப்பவுமே வளர்றதுக்கு, முன்னேறதுக்கு நிறைய கெப்ஸ் இருக்கு. நான் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, என்ன மாத்திக்கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது.